இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. குரு அருளும் இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி துவங்குவோம். இந்த பதிவு மூலமாக பகவத்கீதையை எளிமையான தமிழ் விளக்கத்தில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம அத்தியாயம் 3லிருந்து 3 ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். தஸ்மாத் அசக்தः சததம் கார்யம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. 20வது ஸ்லோகம். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்தீதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. 21வது ஸ்லோகம். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததே வேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. இந்த 19வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம்: ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட தொழிலை, வேலையை முழு முதற் கடமையாக பற்றற்று செய்தால் அது மிகச்சிறப்பான முறையில் அமையும். 20வது ஸ்லோகத்தில் ராஜரிஷி என்று அழைக்கப்பட்ட ஜனகர், அஸ்வபதி ஆகியோர் கூட சம்சித்தி என்று அழைக்கப்படுகிற மோட்ச நிலையை அடைந்த பிறகும் அவர்கள் தமது ராஜாவுக்கு உண்டான கடமைகளை கர்மயோகமாக சிறப்பாக செய்ததாலேயே பரிபூர்ண முழுமை நிலையை அடைந்தனர். இப்படி சிறந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களை மற்றவர்களும் பின்தொடர்கிறார்கள் என்கிறார் பகவான் 21வது ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகங்களில் பகவான் என்ன சொல்கிறார்னா, கர்ம யோகம்தான் சாதாரண மக்களுக்கான மிகச்சிறந்த வழி. அதுக்காக நாம் இந்த உலகத்தில் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்ம கடமைகளை ஒரு சடங்காக, நேம் சேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெறும் சம்பிரதாயத்துக்காக மட்டுமே செய்கிறதுனால நம்ம உயர்ந்த நிலையும் அடைய முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி ஆகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறார் பகவான். இதைத்தான் மகான் துளசிதாசர் இப்படி சொல்கிறார்: இவ்வுலக கடமைகளை துறப்பவர் ஒரே நேரத்தில் தெய்வீக அறிவும் உள்ஞானமும் இல்லாமல் விரைவான பாதையில் நரகத்துக்கு செல்கிறார் என்கிறார் துளசிதாசர். இப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவர் தன்னோட கடமைகளை செய்யாமல் வேலையெல்லாம் விட்டுட்டு சன்னியாசி ஆகி உலகத்தை திறந்தா அது மற்றவங்களுக்கு ஒரு குழப்பான தவறான முன்னுதாரணம் ஆகிடும் இல்லைங்களா? அதனால் நமக்கு விதிக்கப்பட்ட தொழிலை மற்றும் கடமைகளை நாம தேடி போகாமல் அதுவாக தானாக அமைஞ்ச வேலையை கர்ம யோகமாக எந்த ஒரு பற்றுதலும் அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பந்த பாசம் இல்லாமல், சத்ததம் அப்படின்னு சொல்லப்படுகிற கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்தாமல் ஒரு தியாகமாக, சேவை மனப்பான்மையோட இறை தொண்டா, சாக்ரிஃபைஸாக செய்யணும் அப்படின்னு பகவான் நமக்கு சொல்கிறார். இதுக்கு தான் பகவான் கிருஷ்ணர் நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், உதாரணம் கொடுக்குறார். அதாவது மிகச்சிறந்த ஒரு ஆழ்ந்த உன்னதமான உயர்ந்த முக்தி நிலையை அடைந்த ஜீவன் முக்தர்களான ராஜரிஷின்னு சொல்லப்பட்ட ராஜா ஜனகர், அம்பரீஷா, அப்புறம் மற்ற மகான்கள் எல்லாம் உயர்ந்த பிரம்மஞானத்தை அடைந்தவர்கள். அவங்களோட லௌகீக கடமைகளை, வேலையை, உலக சடங்குகளை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னா கூட மற்றவங்களுக்காக ஒரு உதாரணமாக இருக்கட்டுமே, எடுத்துக்காட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தங்களோட பொறுப்புகளை உணர்ந்து அவங்க கடமைகளை
திறம்பட சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாங்க. லீடிங் பை எக்ஸாம்பிள்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. ஆஸ் above so below அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ராஜா எப்படி இருக்காரோ அப்படித்தான் அந்த நாட்டு மக்களும் இருப்பாங்க. ஒரு லீடர் எப்படியோ, ஒரு தலைவர் எப்படியோ அப்படித்தான் அவங்க ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. தலைவர் எவ்வழியோ தொண்டர் அவ்வழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால மனித குலம் பெரிய மனிதர்களின் வாழ்க்கையில் அவர்கள் காணும் லட்சியங்களால் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கக்கூடிய கிரேட் லீடர்ஸை பார்த்து, பெரிய தலைவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம். அந்த லீடர் மாதிரியே இருக்கணும், அவர் போலவே நாமளும் நல்ல காரியங்களை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்படி மகான்களையும் நல்ல லீடர்ஸையும் நாம் தேர்ந்தெடுத்து அந்த சிறந்த கர்ம யோகியை ஃபாலோ பண்ணோன்னா நாமளும் அவங்கள மாதிரி நம்ம புலன்கள், பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி நல்ல பண்புகளை அடைஞ்சு நம்ம குணங்களை அவங்க மாதிரியே ஒரு உயர்ந்த நிலைக்கு, உயரத்துக்கு, ஞானத்தை அடையிறதுக்கு இது உதவும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்போது பகவான் சொன்ன மாதிரி நாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கர்மயோகியான ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடரை, மகானை செலக்ட் பண்ணி நாமளும் நம்ம கடமைகளை கர்மயோகமாக செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் தானே? நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.